நீங்க எப்படிப்பட்ட ஆள்னா, அவங்க ஃபோன் பண்ணா, சப்போஸ் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது கால் கட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்க ஃபோன் சார்ஜர் எப்பவுமே வந்து 100% வச்சுக்கிற ஆள். இல்லன்னா குளிக்க போகும்போது கூட ஃபோன வந்து காது கேட்கிற இடத்துல இல்லன்னா தூக்கிட்டு உள்ள ஓடுற ஆள். இந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்க. ஆனா அதே சமயம் வந்து, நீங்க காத்துட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வலி நிறைஞ்ச விஷயமா தான் இருக்கு. ஒரு ஒரு நொடியும் வந்து உங்களுக்கு வந்து பெரிய யுகமா தோணலாம். ஆனா, யூ ஆர் இன் த ரைட் எனர்ஜி. ஆனா, நீங்க ஒரே ஒரு ட்விஸ்ட் தான் பண்ணணும். இந்த டெஸ்பரேட் எனர்ஜிலருந்து அத வந்து ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜியா மாத்தும்போது, அவங்க நிச்சயமா உங்களுக்கு டைரக்ட்டாவே ஃபோன் பண்ணுவாங்க. நீங்க எதிர்பாராத சமயத்துல இந்த ஃபோன் காலும் உங்களுக்கு வரும். நம்ம இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒ அப்லோட் பண்ண வீடியோவும் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க கிட்டருந்து ஃபோன் கால் வரத பத்தி தான். பட் இந்த எனர்ஜிய நம்ம எப்படி ஷிஃப்ட் பண்ண போறோம்? ஆக்சுவலி யூ ஆர் இன் த ரைட் எனர்ஜி. நீங்க வந்து ஃபெமினின் கம்ப்ளீட் ஃபெமினின் எனர்ஜில இருக்கீங்க. த மூன். இன்ட்யூட்டிவா உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து சரியான பாதையில தான் போயிட்டுருக்கீங்க. நீங்க வந்து அந்த ஃபோன பிக்கப் பண்றதோ, இல்ல நீங்க ஃபோன எப்பவுமே கட்டிப்புடிச்சுட்டு சுத்துறதோ, உங்களுக்கு காரணம் தெரியும். ஏன்னா, அவங்க கிட்டேருந்து ஃபோன் கால் வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. அது ஆக்சுவலா உண்ம. பிரபஞ்சம் வந்து ஆனா அதையே வந்து இப்போ வருமா? இப்போ வருமா? சேஃப்டி ரொம்ப அவசியம். அதுக்காக வந்து டெஸ்பரேட்டா அதாவது எப்பவுமே அதையே வந்து நெனச்சுட்டு பொலம்பிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் தேவ. இந்த பிரச்சனைகள போராடி வெளில வரதுக்கான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. பிரபஞ்சம் சொல்றாங்க, அந்த லக்கும் உங்களுக்கு இருக்கு. இந்த லக்க தான் நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ண போறோம்? உங்களோட டெஸ்பரேட் எனர்ஜியா, மேக்னெட்டிக் எனர்ஜியா மாத்துறது மூலம் நம்ம அட்ராக்ட் பண்ண போறோம். மாஸ்குலினும் அவங்க பவர்ல நிக்கிறாங்க. மூன் அண்ட் த சன். பெர்ஃபெக்ட் ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி. நான் ஆக்சுவலா மூன் வந்தம்போது நீங்க ரொம்ப அப்செட்டா, எமோஷனலா டிப்ரெஸ்டா இருக்கீங்கன்னு தான் ஃபர்ஸ்ட்டு நெனச்சேன். நோ, பிரபஞ்சம் வந்து உடனே கிளாரிட்டி குடுத்துட்டாங்க. யூ ஆர் உங்க ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா, வேற லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த். உங்களோட ஸ்ட்ரென்த்த எதுக்குமே வந்து ஈடு இணை சொல்லிடவே முடியாது. அதான் பிரபஞ்சம் சொல்றாங்க. யூ ஆர் இன் த ரைட் எனர்ஜி. அத வந்து கரெக்ட்டா வந்து சேனல் பண்ணீங்க அப்படின்னா, உங்க உங்க பெர்சன் எப்படி எப்படி கொக்கி போட்டு இழுக்கிற மாரி டக்குன்னு இழுத்துரலாம். அத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு உங்களோட கனெக்ஷனோட எனர்ஜி எங்க இருக்குன்னு பார்த்துரலாம். இல்லன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஓவராலா என்ன எனர்ஜி சொல்றாங்கன்னு பார்த்துரலாம். சூப்பர்! த அப்சர்வர். நான் தான் சொல்லல, நீங்க ரொம்ப டெஸ்பரேட் எனர்ஜிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு. நீங்க வந்து உட்காந்து வேடிக்கை பார்க்கறத விட்டுட்டு, இங்க பாருங்க தூரமா இருந்து இட்ஸ் லைக் தூரமா இருந்து நீங்க வாட்ச் பண்ணல. உங்க ஆள் வாட்ச் பண்றாங்க. லுக் அட் திஸ் மூன் எனர்ஜி. நீங்க தான் மூன் இங்க. நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க அந்த பெர்சன் உங்கள பார்க்கல. தே ஆர் ஸ்டாக்கிங். உங்களோட சோஷியல் மீடியாவ ஸ்டாக் பண்ணாங்க. இல்லன்னா நீங்க வந்து எங்கேயாவது ரெகுலரா வெளியில போவீங்க அப்படின்னா, இந்த பெர்சன் எங்கேயோ தூரமா இருந்து உங்கள வாட்ச் பண்றாங்க. கோ த டிஸ்டன்ஸ். அவங்க இந்த எல்லைய தாண்டுவாங்க. ஃபினிஷ் லைன் இங்க இருக்கு. அவங்க இந்த எல்லைய தாண்டுவாங்களா? எஸ். இந்த எல்லைய அடைஞ்சே தீருவாங்க. அதுல வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? யூ நீட் டூ கோ தி டிஸ்டன்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட்டு எல்லைய கடந்து போனா தான் இந்த பெர்சன் வருவாங்க. ஒய்? ஆஸ்க் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு சைன்ஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க இட்ஸ் லைக் உங்களுக்கே ஆல்ரெடி ஆன்சர் தெரியும். யூ ஆர் ஸோ சைக்கிக். நான் சும்மா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தான் பண்றேன். நீங்க என்ன பண்ணணும்? ஃபாலோ யுவர் இன்ஸ்டிங்க்ட். ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன். நீங்கள் வந்து நீங்கள் பர்சனலாக என்ன சாதிக்கணும், உங்களோட பர்சனல் கோல் என்ன, உங்களோட இட்ஸ் லைக் பர்பஸ் என்ன, அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த பர்சன் வந்து எப்படி நீங்கள் எங்கே போனீங்கனாலும் வந்து அங்கே வந்து பிடிச்சிடுவாங்க. இந்த பர்சனுக்கு இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் இல்லைனா உங்கள் கனெக்ஷனில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துட்டு அதை எப்படி நீங்கள் வந்து மேக்னெட்டிக் எனர்ஜியாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் உங்கள் கனெக்ஷனில். கேர்ள் ஃபைட், ஃபிஷிங் ஃபார் கமெண்ட்ஸ். ஸோ இது வந்து காமிக் பிளாக்கேஜ் தான். ஸ்டாக்கர் நான் சொல்லலை, யாரோ ஒருத்தவங்க உங்களை ஸ்டாக் பண்ணாங்க. இது காமிக் எனர்ஜி. உங்கள் கனெக்ஷன் ஆக்சுவலாக உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே பிரச்சனை இல்லை, ஒரு காமிக் எனர்ஜியால் தான் பிரச்சனை. பொறாமை, லிட்டரலாக பொறாமல் தான் உங்கள் காதல் வந்து பிளாக்கேஜுக்கு காரணம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் ஃபார் கமெண்ட்ஸ். இந்த காமிக் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறது, இல்லைனா வந்து அவங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, உங்களை பிளாக் பண்ணுறது, உடனே அதை வந்து பெருமையாக பேசிக்கிறது, இது யாராவது அதை பற்றி பெருமையாக பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறது. இது வந்து ரொம்ப கேவலமான வேலை தான். பட் இதை தான் வந்து நிறைய ஜென்மங்கள் பண்ணிகிட்ருக்கு. அவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா பொறாமை. ஏன் பொறாமல்? யூ ஆர் த எம்ப்ரஸ். ஆப்வியஸாக எல்லாத்துக்கும் பொறாமல் வரும். ஏன்னா அவங்களால அந்த எனர்ஜிக்கு போக முடியாது. இது வந்து உங்களோட ஸ்பெஷல் எனர்ஜி. ஸ்டாக்கர் உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க, உங்களோட சோஷியல் மீடியாவை ஸ்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ என் கேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா என் வீட்டை சுற்றி 4 கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா, ஒருத்தங்க ஜன்னலை திறந்து வச்சு பார்த்துருப்பீங்கன்னா அந்த ஜன்னல்லேருந்து ஒரு கேமரா இருக்கும், என்னோடய விண்டோவை ஃபோக்கஸ் பண்ணி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் நான் வந்து வண்டி நிறுத்துறதுலேருந்து என்னோடய கமெண்ட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் வாட்ஸ் ஹேப்பனிங்னு. ஸோ அந்த மாதிரி சில முட்டாள் கூட்டமும் இருக்குது. ஸோ உங்களை வந்து எப்படி ஸ்டாக் பண்ணுறாங்கங்கிறது உங்களோட ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனை பொறுத்து. ஆனால் இவங்க ஸ்டாக் பண்ணுறாங்க, அதுதான் நடக்குதுங்க. ஸோ தே ஆர் ஸ்டாக்கிங். பாருங்கள், அப்சஸ்ட். இந்த காமிக் வந்து ஒரு பைத்தியம் பாருங்கள், அப்சஸ்ட்.
ஸோ இதனால தான் உங்களுக்கு பிளாக்கேஜ் வருது. ஆனால் இதை உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும்னா எஸ், உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா மாஸ்க்லின் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், பின்னாடி வரது வந்து ஹெர்மிட். உங்களை கல்யாணம் பண்ணாமல் அவங்க ஓய போகிறதில்ல. பிரபஞ்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு ஃபேவராக எல்லாம் திரும்பிட்டு இருக்கு. மேபி என் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம் லுக்கிங் ஃபார் சம் எவிடன்ஸ். சாலிட் எவிடன்ஸ் கிடச்சுன்னா செஞ்சு விட்ருவேன். ஐம் வெயிட்டிங் ஃபார் இட். ஏன்னா பக்கத்து வீட்டுக்கு கேமராவை போய் நான் ப்ளேம் பண்ண முடியாது. அவங்களோட கேமராவோட ஃபுட்டேஜ் இல்லாமல் இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு பிளாக்கேஜ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இருக்க பிளாக்கேஜை உங்களால் ஓவர் கம் பண்ணிட முடியும். ஸோ லுக் ஃபார் இட். ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சைன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் உடச்சிட்டு உங்களால் வெளியில் வர முடியும். மேபி நீங்கள் பார்ப்பீங்க, இல்லைனா மாஸ்க்லின் பார்க்குறாங்க. பட் இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைன். நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தலையில் வந்திருக்கு. ஸோ டோன்ட் வரி. ஆக்சுவலாக பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சொல்கிற அந்த மேக்னெட்டிக் வழி என்ன அப்படின்னா, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வரணும்னு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க. டோன்ட் ஹாவ் எனி அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். பிரபஞ்சம் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. உங்களுக்குன்னு வந்து ஒரு ட்ரீம் இருக்கலாம், இல்லைனா இப்படி தான் இருக்கணும் மாஸ்குலின் அப்படின்னு எதாவது நினச்சிருந்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஜேர்னி வேறு, அவங்களோட ஜேர்னி வேறு. ஸோ அவங்களுக்கு புரிஞ்ச விதமாக தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விதமாக ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் உங்களை நோக்கி அவங்க வருவாங்க, எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எடுக்குவாங்க. உங்களை அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படணுமோ நிச்சயம் கஷ்டப்படுவாங்க. தே வில் கோ த டிஸ்டன்ஸ். அவங்க எவ்வளோ தூரம் போகணுமோ நிச்சயமாக போவாங்க. அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, எ சென்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி சரௌண்ட்ஸ் யூ. யுவர் லைஃப் இஸ் பேலன்ஸ்ட் அண்ட் யூ ஃபீல் கிரவுண்டட் அண்ட் ப்ரொடெக்டட். உங்கள் காதல் ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு பிளாக்கேஜ் என்ன அப்படின்னா, அந்த ஃபோனை வச்சுட்டு காட்டிமிச்சுலக்கே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும், பண்ணலை, இப்படி பண்ணியிருக்கணும், எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும். டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பெக்டேஷன். பிளாங்காக இருங்க. அதே சமயம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். யூ டீப்லி எம்பத்தைஸ் இன் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் விச் ஸ்ட்ரென்தன்ஸ் யுவர் பாண்ட். ஸோ நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். அதுதான் உங்கள் காதலோட ஸ்ட்ரென்த்து. அதுதான் உங்கள் காதலை உடையாமல் காப்பாற்ற போகுது. அதே சமயம் உங்கள் பர்சனுக்கு பெரிய பெரிய பூஸ்டாக இருக்க போகிறது. நீங்கள் நம்பணும். அதே சமயம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமும் ஸ்பேஸும் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம், இன்றைக்கி பண்ணியிருக்கணும், ஏன் பண்ணல, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, அவங்களுக்கு தான் பிரச்சனையே இல்லையா, அவங்க ஓவர் கம் பண்ணலையா, இவ்வளோ நாளாச்சா. நோ சச் ட்ராமா. ஐ நோ அது ரொம்ப கஷ்டம். பட் அதுதான் உங்களை வந்து இன்னும் மேக்னெட்டிக்காக மாற்ற போகிறது. இது வந்து காமிக்கோட ப்ராப்ளம், இது உங்கள் ப்ராப்ளம் இல்லை. நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச எவிடன்ஸ் எடுங்க, செஞ்சு விடுங்க. எவிடன்ஸ்லேயே ஜஸ்ட் கூல், ஃபாலோ யுவர் பேஷன். நீங்கள் ஜாலியாக இருக்கிற வழியை பாருங்கள். பொறாமையில் சாகிறவங்க வெந்து சாகட்டும். யூ டோன்ட் வரி அபவுட் இட். பிரபஞ்சம் அதான் சொன்னாங்க, அந்த எனர்ஜி தான் வந்து உங்களை வந்து மேக்னெட்டிக் எனர்ஜியாக மாற்றும். ஸோ அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை உங்கள் காதல் வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கிறது. உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே யூ ஆர் அலைன்ட் பர்ஃபெக்ட்லி. டிவைன் ஃபெமினன் அண்ட் டிவைன் மாஸ்குலின் முடிஞ்சு போச்சு. உங்களோட யூனியன் சீரியஸாக ஃபிசிக்கல் யூனியன் ரொம்ப சீக்கிரம் நடக்க போகிறது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது உங்களுக்கான கைடன்ஸ். வாட் யூ நீட் டு டூ. டோன்ட் கிவ் அப். 10 of Pentacles இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்காக காத்துட்ருக்கிறது. ஸோ பிரபஞ்சம் சொல்கிறாங்க டோன்ட் கிவ் அப். இதில் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். 6 of Pentacles இந்த மாஸ்குலின் நிச்சயமாக வர போகிறாங்க. 6 of Pentacles இவ்வளோ நாள் நீங்கள் காதலை பொழிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதே அளவு காதலை அவங்களும் பொழிய போகிறாங்க. இது தலைகீழாக விழுந்துச்சு. ஸோ 10 of Cups வந்து ரிவர்ஸில் இருக்குது. ஆனால் இது அப்ரைட்டில் மாறும். எப்போது? வென் டைம் இஸ் ரைட். ஸோ காலையில் ரீடிங் நீங்கள் பார்க்கலன்னா கோ அண்ட் வாட்ச் இட். அட்வென்ச்சர். உங்கள் காதலே வந்து பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். பாருங்கள், இன்ஃபினிட்டி சிம்பிள் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது நிற்கவே போகிறதில்ல. இந்த கொடுக்க ஆரம்பிக்கிறது இந்த ஃபஸ்ட் டைம் தான் உங்களுக்கு வந்து இழுக்குமே தவிர அதுக்கப்புறம் உங்கள் காதல் வாழ்க்கையில் எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. இது வந்து உங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுதான் இவங்க பண்ணுற ப்ராப்ளம். க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க ப்ராப்ளம். 10 of Cups. இல்லைனா வந்து இந்த மாஸ்குலினுக்கு இருக்க பிரச்சனை பார்த்திங்கன்னா ஃபேமிலி. அந்த ஃபேமிலி விட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். என் டைம் இஸ் ரைட். அவங்க எது சரியோ அதை தான் பண்ண போகிறாங்க. அதை விட்டுட்டு வர தைரியம் இருக்குமா? எஸ், கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட காதல் அதை தாண்ட வைக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த சண்டையில் ஃபோக்கஸ் பண்ணலாம் தான் சொன்னேன் இல்லைங்க. பாருங்கள், 7 பேர் உங்களை சுற்றி சண்டை போட்டுருங்க. லிட்டரில் 7 பேராக இருக்கலாம். ஹூ நோஸ், 7 காமிக் எனர்ஜியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல. உங்களோட ஃபோக்கஸ் பாருங்கள், தலை அந்த பக்கம் திரும்பிடுச்சு. உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? 10 of Pentacles. உங்களுக்கு தெரியும் இதுதான் பின்னாடி வரப்போகிறதுன்னு. யூ ஆர் அலைன்டு. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி அலைன்டு. பிரபஞ்சம் சொன்னாங்க அவங்க உங்களை வந்து டெம்ப் பண்ணுறனால, இல்லைனா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறனால வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போவீங்க. இல்லைனா வந்து அவங்கள மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான வேலைகள்லாம் பார்ப்பீங்க. நமக்கு டைம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுறதுக்கு, கேமரா இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் அதெல்லாம் யோசிக்கும் போதே எனக்கு டயர்டாக இருக்குது. இதெல்லாம் எப்படி தான் பண்ணுதுங்களோ அந்த ஜென்மங்கன்னு தெரில.
இங்கே பார்த்தீங்கன்னா டெவில் எனர்ஜி பாட்டம் டெக்கில். ஸோ டெவில் தான் ஆக்சுவலாக உங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ காமிக் எனர்ஜி தான் அவங்க வந்து உங்களோட 2 ஆஃப் கப்ஸை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் அவங்க பண்ணுறது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராப்பில் விழுந்துருவீங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம், இது வந்து காமிக் மேஸ்குலின் எனர்ஜி. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ் இருந்தாங்க அப்படின்னு யாராவது திரும்ப வந்தாங்க அப்படின்னா அப்படியே என்ன சொல்கிறது, அந்த எப்படி சொல்கிறது, மஞ்சள் தண்ணி தெளித்து அனுப்பிச்சி விட்ருங்க, அவ்வளோதான். லைக் என்னென்னா அது வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி கூட உங்களுக்குள்ளே வராது, உங்கள் கிட்டே வராது. யாராவது ஒருத்தவங்க உங்களை வந்து மேஸ்குலின் மாதிரி, அதாவது டிவைன் மேஸ்குலின் மாதிரி ஏமாற்ற ட்ரை பண்ணலாம். ஸோ அதுவுமே ஒரு சிலருக்கு ஒரு வார்னிங் இருக்குது. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான கைடன்ஸாக, பெருசாக அலட்டிக்க தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். அவங்க அடிச்சுட்டு சாகட்டும். யூ டோன்ட் வரி. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.